இதுதான் பொட்டானிக் கார்டனோட எக்ஸிட் ஏ. கிளைமேட் நல்லா தான் இருக்குது. டைம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6:50. நல்லா தான் இருக்கும்ன்றீங்களா? இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். எடுத்தோடனே பாருங்கள், ஸ்வேன் நம்மளை வந்து வரவேற்கிறது. நல்லா அழகாக பிளாக் கலரில் 2 ஸ்வேன் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி do not feed the animals, be careful. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த சைடு வந்துடணும். ஒரு பாய் சொல்லிடலாம் அதுங்களுக்கு. பாய். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க, பொட்டானிக் கார்டன். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி மேஜர் ஸ்பாட். இதோட வரலாற்றை பார்த்துடலாமா? அதாவது 1822 ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸால் இது வந்து ஸ்டார்ட் பண்ணதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1889 அக்ரிகல்ச்சரல் சொசைட்டின்னு ஒன்று சொசைட்டி ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சொசைட்டி ஆரம்பிக்கும் போது 23 ஹெக்டருக்கு ஒரு பெரிய காடே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் 1874 ஹென்ரி நிக்கோலஸ் ரெட்லி அப்படின்றவர் ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணிவிட்டு ரப்பர் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. காலப்போக்கில் 20th சென்ச்சுரியில் ஸ்வான் லேக் அப்படின்றதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 1928 ஆர்ச்சிட் ப்ரீடிங் ப்ரோக்ராம் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1965 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சிங்கப்பூரோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரா வந்து வந்ததுக்கப்புறம் 2015 பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ்ன்றதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4th ஜூலை 2015. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பாஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ரிசர்ச்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 74 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 4 to 5 மில்லியன் பீப்புள் வந்து வருவாங்க. நல்ல ஒரு பெரிய கார்டன் தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிக்னிக் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து அப்படியே ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏரின்னு சொல்ல முடியாது, சின்ன குட்டை அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர்னாலே க்ளீன் சிட்டி தாங்க. இவங்க யூஸ் பண்ண அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்கனாலே ரொம்ப நல்லாவே இருக்கும். இவ்வளோ பேர் பார்க்கு நீங்கள் எங்கன்னா குப்பை பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய டஸ்ட்பின் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ மக்களும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. என்ன தான் இவ்வளோ பெரிய பார்க்காக இருந்தாலுமே இதை வந்து ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிற இடம்லாம் இந்த ரோட்டில் கூட அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்டிங் ஏரியாவும் இருக்கும். நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ வாங்க நம்ம அப்படியே இந்த வழியாக போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் மறைஞ்சிட்ருக்கான். இங்கே இருக்கான் பாருங்கள். நல்லா லைட்லாம் போட்டு சாமியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கல்ப்சர் பேர் வந்து ஹண்டர் கேதரர். இது வந்து பை மிஸ் ஹீலின் தோன்ற வந்து மேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங், இதோட வரலாறு பார்த்திங்கனாலே ரொம்ப பெரிய வரலாறு. அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, தெரியுதுங்களா? வாங்க கிட்ட போய் பார்ப்போம். நிறைய மூலிகை மரங்கள் தான் இருக்கும். இங்கே இருக்க பாருங்கள், அந்த காலத்தில் வந்து எப்படி ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணாங்கன்றத ஸ்டாச்சு வச்சு காட்டுறாங்க. ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குங்க. இதில் வந்து போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஓட்டோஸ் கிராசிங் ப்ளீஸ் கிவ் வே. ஓட்டோஸ்னால் என்ன? நீர் நாயெலாம் நிறைய இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளை எதுவும் பண்ணாது, நீங்கள் அதை எதுவும் பண்ணாத வரைக்கும். நிறைய பேம்பூ ட்ரீஸ்லாம் இருக்குது. 75 ஹெக்டர்னால் சும்மாவா? அவ்வளோ பெரிய இடங்க இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். மக்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. சில பேர்லாம் ஜாகிங்லாம் பண்ணுவாங்க. மணி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 7 மணிங்க. 7 மணிக்கே கொஞ்சம் வெளிச்சமாக எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, மழை வரா மாதிரி இருக்குது. அங்கே பார்த்திங்களா ஒரு சின்ன இதில் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பெயிண்டிங் இருக்குது. இது என்ன பெயிண்டிங் அப்படின்னா, கல்ச்சுரல் முரால்.
The stone mural describes how plants are used in domestic everyday life as food and spices. ஓகே, நம்ம டெய்லி வாழ்வாதாரத்தில் இதெல்லாம் எப்படி ஃபுட்டும் ஸ்பைசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில்ன்றத ஒரு பெயிண்டிங்காக காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாலஜிக்கல் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். நம்ம வாழ்கிற இந்த பிஸி சிட்டி வித் பொல்யூஷனில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டாக வந்து மிங்கில் ஆகணும்னா இயற்கையோட ஒரு நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். இது நடக்க போகும் போயிட்டே இருக்கும். இந்த மேப் பார்த்திங்களா, அவ்வளோ பெரிய மேப்புங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கோம் ஃபோலேஜ் கார்டனில். ஸோ இந்த வழியாக தான் வந்து நம்ம பொட்டானிக் கார்டனில் இறங்கி அப்படியே சுற்றி வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. அவ்வளோத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் இடத்த வந்து கவர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த லேர்னிங் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கேலப் எக்ஸ்டென்ஷன் அதுவும் ஒரு நல்ல சைட் சீன் தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சர்ட் கார்டன் இருக்குது. அண்ட் இது வந்து பாட்டனி சென்டர். ஸோ நிறைய ரிசர்ச்லாம் வந்து இங்கே பண்ணுவாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜேக்கப் பெல்லாஸ் சில்ட்ரன்ஸ் கார்டன். ஸோ இங்கே ஒரு கார்டன் இருக்குது. ஆக்சுவலாக இது பெரிய ஃபாரஸ்ட்டுங்க. ஃபாரஸ்ட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பட்டிட்டிங்கன்னு பார்த்து நல்லா ஒரு இது பண்ணிவிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே பேனு. நீங்கள் எது பண்ணாலும் மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா? பிகாஸ் இது வந்து பியூர் ஃபாரஸ்ட், அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இது என்னென்னா வாட் டு டூ வென் என்கவுண்டர் டூரிஸ்ட். அதாவது இந்த நீர் நாயை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு. அதை வந்து டச் பண்ண விடாது, சேஸ் பண்ணாதீங்க, எதுவும் கார்னர் பண்ணாதீங்க, ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா அதுவாகவே போயிடும். அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் நடந்து டயர்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். பட் அமௌண்ட் என்ன கேட்காதீங்க, இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்களே யோசித்து பார்த்துங்க. அதுவும் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா அதோட ரேட் வந்து ஆப்வியஸாக ட்ரிபிள் மடங்காக கூட இருக்கும். இங்கே ஆக்சுவலாக சம் ஈவெண்ட்ஸும் நடக்குங்க. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்ஸும் நடக்கும். கீழே அப்படியே வந்து ஃபுட்டும் சர்வ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆகிடுச்சுங்க. ஸோ லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் செம்ம டார்க் ஆகிடும். கொஞ்சம் தான் டார்க் ஆனாலும் மக்கள் வந்து வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நடக்கிறதுக்கும் பஞ்சம் இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கும். நடராஜா சர்வீஸ் தான். விற்கிற விலைவாசி ஒரு சைடு அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரலாம், நடந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த சைடு போனால் ஒரு நல்ல வியூ இருக்குது, அதனால தான் நடந்துகிட்ருக்கேன். போய் பார்ப்போம் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. அப்படியே கொஞ்சம் உள்ளார வந்து நினச்சிங்களேன், எங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா 2 பேர் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, பேசலைங்க, இவங்க பாட அவங்க வாசிக்க சவுண்டு கேட்குது. அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் வருமானு தெரியல. அப்படியே அந்த பில்டிங்கை பார்த்துக்கிட்டு இவர் வாசிக்க அவங்க பாட லட்டாடா. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிவிட்டு மக்கள் எல்லாம் வந்து இந்த சைடு உட்கார வச்சுருவாங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.